Hi friends, welcome to Kovai kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா புளி ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு 6 பல் எடுத்திருக்கேன், மிளகு சீரகம் 1 ஸ்பூன் ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ரசப்பொடி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூண்டு, பச்சை மிளகாய் 3, மிளகு சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, மல்லி. இதை நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேணாம், பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் வச்சிட்டேன். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு சேர்க்குறேன். இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துலாம். நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துலாம். நான் இதிலே மஞ்சளை சேர்த்து கரைச்சிருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற ரசப்பொடியும் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிட்டும், ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்து மல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான ரசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.